லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்க, நீங்க காஃபி குடிங்க. சரி, கிளம்பு. என்னங்க, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இவங்க 2 பேரையும் ஒரு நிமிஷம் கூட தனியா விடக்கூடாது. ஆமா ஆமா கோகிலா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. வெற்றி, பேசாம பாடுடா. டேய், என்ன சக்தி? என்ன சொன்ன? பாம்பா? ஐயோ பாம்பு! ஐயோ பாம்பு! என்ன விடு, சக்தி வேணாம். ஐயோ பாம்பு! பாம்புடா, ஒழுங்கா தேடு. பாம்பு! பாம்பு எங்க இருக்கு சக்தி? ஆஞ்சநேயா, பாம்பை எப்படியாவது சக்தி பிடிச்சிடணும் ஆஞ்சநேயா. என்ன பண்ற? பாம்புனா பயம். டேய், அன்னைக்கு என்னடா சொன்ன? பள்ளி பார்த்தாதான் பயம், பாம்புனா கையாலேயே புடிப்பன்னு சொன்ன. சக்தி, நான் சும்மா சொன்னேன் சக்தி. எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். எத்தனை போயிட சொல்லுவ? முதல்ல பேரை மாத்தி சொன்ன. போன போக்குதான் மன்னிச்சா, இப்ப பாம்புக்கு பயம்னு சொல்ற. டேய், நிஜமாவே நீ ரவுடி தானா? நான் ரவுடி எல்லாம் இல்ல சக்தி, நான் ரொம்ப அப்பாவி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப பாம்பு வந்துச்சு, அதை அடி போ. பாம்பு. டேய், அத வச்சு என்னடா பண்ற? திருப்பி போடுறா. டேய், என்னடா பண்ற? பாம்பு சக்தி. கண்ணு தெரியுதா இல்லையா? பாம்பு. ஏன் சக்தி? இவளை கொத்துறதுக்கு பாம்பு அனுப்புனா இதுங்க ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாம்பாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும்.
பாம்பு போயிடுச்சு. போயிடுச்சா? பூஜா ரூம்ல போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. பாம்புனா பயப்படுவா, இப்ப ஓடுற. அது பாம்பு பூஜாவை கொத்துனா பாம்பு செத்துரும்ல. பாம்பு பாவம்ல சக்தி. நான் போய் பாம்பை காப்பாத்திடுறேன். பூஜாவுக்கு என்ன ஆனா என்ன? ஏய் பூஜா எங்க? வெற்றி, உள்ள பாம்பு இருக்கு வெற்றி. வெற்றி, என்ன பண்ற நீ? வெற்றி, கதவை தர. பாம்பு ஏதாவது பண்ணிட போகுது. கதவை தர. வெற்றி. ஏ பூஜா, என்னாச்சு? பூஜா, என்னமாச்சு? அத்தை, பாம்பு வந்துருச்சு அத்தை. பாம்பா? பாம்பெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததே இல்லையே. தெரியல அத்தை. வெற்றி எங்க? அவ உள்ளதான் இருக்கா. என்ன உள்ளயா? ஏய் வெற்றி, வெற்றி, வெற்றி. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவை தர. வெற்றி, வெளியில வா. வெற்றி, கதவை திறடா. சொல்லிட்டு இருக்கல, வெற்றி. கதவை தர. என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியில வந்து வெற்றி. டேய் சொன்னா கேளுடா, வெளியில வாடா வெற்றி. கதவை திறடா. டேய் வெற்றி, ப்ளீஸ் வெற்றி. வெற்றி. டேய் என்னடா என்னாச்சு? உள்ள பாம்பு இருந்துச்சா? வெற்றி, பாம்பு போயிடுச்சா? தோ ஏய் டேய் ஏய் ஏய், முதல்ல தூக்கி போடுறா. சக்தி, இது 3 ஞாபகம் வச்சுக்கோ. வெற்றி, முதல்ல கீழே போடு வெற்றி. போ வெற்றி, போடா. போய் தூக்கிட்டு போ, தூக்கி போட்டுட்டு வா போ. டேய் வெற்றி, என்ன வெற்றி இத்தனை நாள் இல்லாம புதுசா நம்ம வீட்ல பாம்பு வந்திருக்கு? அட என்னம்மா நீங்க? இது 2வது பாம்பு. தெரியாதா? டேய் என்ன சொல்ற? ஆமாமா, இன்னொரு பாம்பு முன்னாடியே வந்துருச்சு. பாத்துட்டேன், ஆனா கையில தான் சிக்கவே மாட்டேங்குது. சரிடா போ, முதல்ல கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து படு போ. சரிம்மா. என்னங்க இவன் 2 பாம்பு பார்த்தேன்னு சொல்றான்? நம்ம நாட்டுல தண்ணி கொஞ்சமா தண்ணியே வரல. டேய் ஒரு ஐடியா இருக்குடா. இத நேரா நீ வாயில வச்சு மூடி நிலத்துக்கடியில இருந்தே தண்ணி வந்துரும்டா. நிலத்துல வந்து வருமா தண்ணி? நிலத்துல டேய் சத்தியமாடா, உறிஞ்சு படுறா. டேய் அண்ணா, என்னடா பண்றீங்க இங்க? தண்ணி வர மாட்டேதுனே. ஆமாடா, இவனை உரிய சொல்றேன், உரிய மாட்டேங்கறானே. வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். ஒழுங்கா வாங்க, நேரம் ஆகுது. வாங்கடா. உறிஞ்சு படுறா. டேய் ஒரு டைம் உறிஞ்சு பார்த்தா தண்ணி வரும்ல, யூஸ்ஃபுல்லா. மகாராஜா படையோட எங்க கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, அது அப்படியே ஊருக்குள்ள போய் அப்படியே போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அதானே? சீ, வெக்கமா இல்ல உங்க 3 பேருக்கும்? ஆச்சி அண்ணி திட்டுறாங்க, நீ இந்த ஏன் சக்தி இப்படி பேசுற? சொந்தமா 1000 ரூபாய் சம்பாதிக்க வக்கு இல்ல உங்ககிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அண்ணே, நீங்க கொஞ்சம் பர்சனலா பேசிக்கிறீங்க. நான் அப்புறமா வரேன். ஏய், நில்லுங்கடா. 2 பேரும் எங்கடா போறீங்க? ஒரு கேள்வி கூட இன்னும் கேட்டு முடிக்கல, அதுக்குள்ள நழுவுறீங்க. மிச்ச திட்டெல்லாம் யார் வாங்குவா? நாங்க ஆமா, நீ ஏன் இப்ப இப்படி எரிஞ்சு விடுற? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீதான் பிரச்சனை. இதோ நிக்கிறாங்களே உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, இவங்களாலதான் பிரச்சனை. வேலைக்கு போகாம இப்படி 3 பேரும்
வெட்டியா ஊர் சுத்துறீங்களே அதுதான் பிரச்சனை. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்? எவனை என்ன பார்த்த வேலை தர மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றது? எப்படி தருவான்? எப்படி தருவான்னு கேக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஜீப்பை எடுத்துக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு மீசைய முறுக்கிக்கிட்டு இப்படி சட்ட கைய மடிச்சு விட்டுக்கிட்டு தப்பு பண்றவனை தட்டி கேக்குறேன்னு அடிதடி பண்ணிக்கிட்டு இருந்தா எவன் வேலை தருவான்? அடிதடிக்கெல்லாம் நான் இப்ப போறதில்ல சக்தி. அப்போ வேலைக்கு போ. ஆத்தி சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட். திடீர்னு என்ன வேலைக்கு போக சொன்னா எனக்கு என்ன வேலை சக்தி தெரியும்? தெரிஞ்ச வேலையை செய். எந்த வேலையும் தெரியாதுன்னா மூட்டை தூக்கி சம்பாதி. இல்ல நான் சோம்பேறி, எந்த வேலைக்கும் போக மாட்டேன், இப்படி வெட்டியாதான் சுத்துவேன், தண்ட சோறு தான் சாப்பிடுவேன்னா என்ன வெட்டு. அண்ணி ஏய், வாய மூடு. உங்களாலதான் எல்லாம். சும்மா கூடவே ஊர் சுத்துறதும் தண்ணி அடிக்கிறதும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் அண்ணி. நீங்களும் தண்டமா இருந்துகிட்டு இவனையும் உருப்பட விடாம ஏன் அப்படி பண்றீங்க? சக்தி, என் ஃப்ரெண்ட்ஸை திட்டாத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மகாராஜாவுக்கு கோபம் வேற வருதோ? முதல்ல 4 காசு நீ சம்பாதி, அப்புறம் என்கிட்ட குரலை வசதி பேச. அது வரைக்கும் அண்ணே அண்ணே ஏன் சக்தி இவ்ளோ ஹார்ஷா பேசுற வெற்றிக்கிட்ட? உங்க ஹஸ்பண்ட் அதான் அசோக் அண்ணன் எங்க வேலை பாக்குறாரு? அவரே அட்வொகேட், உனக்கு தான் தெரியுமே. என் ஹஸ்பண்ட் அண்ணி பதில் சொல்ல முடியல அண்ணி. எனக்கு புரியுது சக்தி, ஆனா அண்ணன் கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. இதெல்லாம் பொறுமையா எடுத்து சொல்ற விஷயம் இல்ல அண்ணி. ஆணி மண்டையில சுத்தியலால அடிக்கிற மாதிரி ஓங்கி அடிச்சாதான் சட்டுன்னு உள்ள இறங்கும். நான் மட்டும் என்ன வெற்றியை சந்தோஷமாவா திட்டினேன்? மனச கல்லாக்கிக்கிட்டு தான் திட்டினேன். டேய் அண்ணி சும்மா திட்டிருக்காங்கடா. சும்மா 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 அண்ணி. டேய் அண்ணி சீரியஸ் ஆயிட்டாங்க, வா அப்படியே ஓடிடலாம். அண்ணிட்ட பாய் மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? பாய் ஒண்ணு. டேய் கழுவி கழுவி புடிச்சு புடிச்சு மூஞ்சி ஊத்துனாங்க, அது பத்தலையா உனக்கு? வாடா. பாய் அண்ணி பாய் அண்ணி. சக்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெற்றிக்காக எவ்வளவு யோசிக்கிற நீ. எல்லாரும் முன்னாடியும் பூஜா வெற்றியை கேவலப்படுத்திட்டான்னு கோவப்படுறோம். ஆனா அதுக்கு இடம் கொடுத்தது நாம தானே அண்ணி. அதுக்காக தான் வெற்றி கிட்ட இப்படி பேசினேன். பாவம் வெற்றி மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். இங்க பாரு, எல்லாம் நல்லதுக்கு தான், பாத்துக்கலாம். தம்பி சொல்லுங்க. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யார் எவருன்னு தெரியாம அன்னைக்கு வேலை தரதா சொல்லிட்டேன். உங்க வீட்டு கணக்கு புள்ள வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னார் புள்ளைங்கிறதே தெரிஞ்சது. என் புள்ளைக்கே வேலை தர அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டானான்னு உங்க அம்மா சொன்னாங்களாம். நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்கு எப்படி நான் வேலை தர்றது? உங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க எனக்கு வேலை தரதா தானே சொன்னீங்க. அன்னைக்கு ஏதோ நான் யோசிக்காம சொல்லிட்டேன். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க தம்பி.
எந்த வேலையும் தெரியாதுன்னா மூட்டை தூக்கி சம்பாதி. வெற்றி, சக்திக்காக வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் சக்தியை ஜெயிக்கிறது கஷ்டமாயிடுமே. நீ ஏன் வெற்றி வேலைக்கு போகணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் உன்னை வேலைக்கு போக விட மாட்டேன் வெற்றி. அண்ணே வேலை ஏதாவது இருந்தா கொடுங்கண்ணே. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேண்ணே. தம்பி உன்னை பார்க்க பணக்கார வீட்டு புள்ள மாதிரி தெரியுதுப்பா. அப்படிலாம் இல்லைண்ணே, உழைச்சாதானே அடுத்த வேலை சோறு. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேண்ணே. இங்க என்ன தம்பி பெரிய வேலை இருக்க போது? மூட்டை தூக்குற வேலை தான் இருக்கும். தூக்குறேண்ணே, மூட்டை தானே தூக்குறேன். இதுக்கு முன்னாடி மூட்டை தூக்கிருக்கியாப்பா? நான் தூக்காத மூட்டையானே, இப்ப வந்து பாருங்க எப்படி தூக்குறேன்னு. பிரபு ஐயா, தம்பியை வேலைக்கு வச்சுக்க. சரிங்கய்யா. சரி பாருப்பா, உனக்கு 750 ரூபா சம்பளம். என்ன? அது போதும். வேலையை பாரு. ஐயோ பாத்து கொடுங்க தம்பி, நான் தூக்குறேன். முத தூக்குறேன், நான் போக போக பழகிடுவேன். சரி பாரு. இங்கே வைப்பா. ஐயா லோடு வந்து சேர்ந்துச்சா? வரலீங்க. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சரி சரி. வாமா, என்னம்மா வேணும்? என்னையா நீ இந்த ஊர்ல தொழில் பண்ணணுமா வேண்டாமா? நீ யாருமா? நான் யாருங்கிறது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். ரங்கநாயகி அம்மாவை உனக்கு தெரியுமா? அவங்கள தெரியாம இருக்க முடியுமா? இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் போட உதவுனது ரங்கநாயகி அம்மா தான். அப்படிப்பட்டவங்களுக்கே நீ சம்பளம் தர அளவுக்கு வேலையில உயர்ந்துட்ட இல்ல? நீ சொல்றது புரியலையம்மா. இப்ப வந்து மூட்டை தூக்குற வேலை கேட்டானே, அவன் யார் தெரியுமா? ரங்கநாயகி அம்மா பையன். ரங்கநாயகி அம்மா பையனா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாயா. இப்போ இத போய் நான் ரங்கநாயகி அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தெரியாம தப்பு நடந்து போச்சுமா. இப்பவே அந்த பையன் கிட்ட பேசி உடனே அனுப்பிச்சு விட்டுறமா. உனக்கு வேலை கிடையாது, நீ கிளம்புன்னு இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவனே உன்னை அடிப்பான். பரவாயில்லையா? இப்ப என்னம்மா பண்றது? நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். இன்னைக்கு வேலை முடியவும் பொறுமையா சொல்லு, அவன் கேட்டுக்குவான். சரிம்மா. அப்புறம் நீயா சொன்ன மாதிரி சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லாத, சரியா? அப்புறம் அதுக்கும் உனக்கு அடி விழும். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். வரேன். வாங்க தம்பி. சொல்லுங்க முதலாளி. முதலாளியா? அதெல்லாம் வேணாம் தம்பி. தம்பி நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் முதலாளி. முதலாளின்னு கூப்பிடாதப்பா, கோவப்படாம நான் சொல்றது கேளு. நாளைக்கு நீ வேலைக்கு வர வேணாம். நான் சாதாரண ஆள் தம்பி. உங்க அம்மா இருக்காங்களே, இந்த ஊரையே நாட்டாம பண்றவங்க. நான் போய் உங்களுக்கு சம்பளம் தரலாமா? உங்களுக்கு இல்லாத சொத்து பார்த்தா? உங்களுக்கு யாருங்க சொன்னது நான் ரங்கநாயகி அம்மா பையன்னு? அதெல்லாம் எதுக்கு தம்பி? என்னமோ ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு, நான் தான் சுதாரிக்காம விட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க தம்பி. சரி, நீங்க நான் வேலை பார்த்ததுக்கு கூலி கொடுங்க. நான் எப்படி தம்பி உங்களுக்கு கூலி கொடுக்குறது? என்னண்ணே விளாடுறீங்களா? அண்ணே, மாஞ்சு மாஞ்சு மூட்டை தூக்கியிருக்கேன் பாத்தீங்கல்ல, முதுகெல்லாம் செம வலி வலிக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் தூக்குறதை விட 2 மடங்கு அதிகமா தூக்கி இருக்கேன். இப்ப போய் கூலி இல்லைன்றீங்க. நான் எங்க தம்பி இல்லைன்னு சொன்னேன்? இது உங்க அம்மா முதல் போட்டு ஆரம்பிச்சு வச்ச வியாபாரம். உங்களுக்கு நான் பணம் தராம போயிடுவேனா?
இந்தாங்க தம்பி இதுல 1500 ரூபா இருக்கு. ஒரு நாளைக்கு 750 ரூபா தானே சம்பளம் சொன்னீங்க. இப்போ இதில் என்ன 1500 ரூபா இருக்கு? 2 பேர் வேலையை பார்த்துருக்கீங்க நீங்க. இருக்கட்டும் தம்பி. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க கிளம்புங்க. தம்பி ஒரு நிமிஷம், நீங்க நம்ம கடையில மூட்டை தூக்குனதா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் ஏன் வியாபாரம் நடக்காது. அண்ணே எதுக்குன்னு இப்ப பயப்படுறீங்க? அக்கா சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? லட்டு எவ்வளோக்கா? 200 ரூபாய் ஆகும். அப்படியா, 1 கிலோ கொடுத்துருங்க. இந்தாங்க.